ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஜிலாவோட டே. ஏன்னா அவன் நேற்று விளையாடும் போது கீழே விழுந்து வாரிட்டா. ஸோ அவளுக்கு மூக்குலேயும் கால்லையும் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்பவே சேடாக இருந்தா. பிகாஸ் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணா. அவனால் நடக்கவே முடியாத மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ இன்றைக்கி எப்படி இவ்வளோ மைண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது? ஏன்னா ஸ்கூலுக்கு போகும்போது எப்போவுமே ஜாலியாக போவா, ஹாப்பியாக போவா, கிளம்பலான்ட்டு டக்குன்னு அவள் வேலையை செய்வாள். பட் இன்றைக்கி அப்படி கிடையாது. நாங்களே எல்லாமே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ரொம்ப சேடாகவும் இருந்தா. அவளை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், அவள் ஃபேஸில் ஹாப்பினஸ்ஸே கிடையாது. ஸோ என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணோம் நானும் என் ஒய்ஃபும். சரி, இவளை ஃபஸ்ட்டு ஸ்கூலில் கொண்டு போய் இறக்கி விடுவோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஓகே பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது அவள் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவா, கொஞ்சம் பழைய மாதிரி ஆயிடுவான்னு சொல்லிட்டு நாங்களும் எவ்வளவோ காமெடிஸ் பேசி ட்ரை பண்ணோம். வேலைக்கு ஆகலை. ஏன்னா அவளுக்கு அங்கே பெயின் இருக்குதுன்னு நினைக்கிறோம். பட் ஸ்கூலுக்கும் வந்துட்டோம். சரி, இறக்கி விட்டு ஸ்கூலுக்கு போட்டோம் சொல்லி விட்டுட்டோம். ஸோ இவளுக்கு நாவல் பழம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்குங்க, அங்கே நாவல் பழம் பொறுக்கணும். ஸோ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம். அந்த மருதாணி கொஞ்சம் பறித்தோம் பக்கத்தில் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு. ஸோ பறித்து அவளுக்கு வச்சு விட்டோன்னா ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ லுழுத்தனம் பண்ணுவா பாருங்களேன். அப்படி கண்ணை உருட்டி காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறா. ஸோ எங்களுக்கும் ஹாப்பி தான். அவள் இந்த கலர்ஸை ஓப்பன் பண்ண, அதாவது க்ளீன் பண்ணும்போது பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டா. ஏன்னா அவளுக்கு பெரிய விஷயம் எதுவும் பண்ண தேவையில்லை. சின்னதாக இது பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவா பிள்ளை. ஸோ ரொம்ப ஹாப்பியோடு இந்த டேவை முடிச்சுக்கிட்டா. தேங்க்யூ.